அதை வைத்துக்கொண்டு பார்த்தால் அவரின் உருவ அமைப்புகள் எல்லாம் இந்த தர்மராசாவை போல் தோன்றுகிறது. அப்ப அந்த 3 போலீஸ்காரரும் அந்த இன்ஸ்பெக்டரும் தங்களுக்குள் கதைக்கிறார்கள். நாம் இதை பற்றி கதைக்க கூடாது, நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது அவர்தான் என்று சொல்லி அவர்களுக்குள் வாதிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் அதனை பற்றி வெளியில் கதைக்கவில்லை. இதற்கிடையில் 7 நாள் முடிகிறது. தர்மராசா மிகவும் சந்தோஷத்துடன் எனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்று பாடிக்கொண்டு நடந்து போகிறார். போய் காருக்குரிய திறப்பை, வாகன திறப்பை கேட்கும் பொழுது அவர் சொல்லிவிட்டார், உனக்கு வேலை இல்லை, நீ திரும்பி போகலாம் என்று. அவன் மனமுடைந்து கவலையுடன் வீடு செல்லவில்லை. வெளியே போய் நன்றாக குடித்துவிட்டு வீடு போகிறான் 6-7 மணி போல. இதற்கிடையில் வீட்டில் பிள்ளைகள் அப்பாவை காணவில்லை என்று தொலைபேசியில் தொடர்பு கொள்ள எண்ணினால் அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒரு 7 மணி போல வீட்டை போக பிள்ளைகளும் அவரை பேச, மனைவியாரும் பேச, வீட்டிலே ஒரே கலம்பரமான ஒரு காட்சியை காண்பிக்கிறார்கள். அவர்கள் தங்களோட பழைய ஞாபகங்கள் அதுகளை எல்லாம் கதைச்சு எல்லாம் சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்துக்கு வந்து சந்தோஷமாக படுக்கைக்கு செல்கிறார்கள். அடுத்த நாள் காலமே தர்மராசா எழுந்ததும் முதல் வேலையாக, நிச்சயமாக நான் போய் முதலாளியை கேட்க வேண்டும், என்ன ரீசனுக்காக என்னை தட்டினீர்கள் என்று போய், எனது டிரைவிங் சரியில்லையா என்று கேட்கிறார். முதலாளி, இல்லை, அது மிக நன்றாக இருந்தது என்கிறார். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய பிரதம சிறப்பு பேச்சாளராக வானா ஜே அவர்கள் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனம் செய்ய வருகிறார்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் என்பது ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து பெரிய வெற்றி அடைந்த படம். அது மாத்திரமில்லாமல் 24 வயதுடைய ஒரு டைரக்டரால் இந்த படம் டைரக்ட் பண்ணப்பட்டது. மனித நேயத்தை சித்தரிக்கும் படம். இதில் இலங்கை தமிழர்களை பற்றி தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது தியானத்தை வழிநடத்த லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மனதை வறுமையாக்கி மனதை எண்ணமற்ற நிலையில் வைக்கும் போது நமக்கு தியானம் கைகூடுகின்றது. நம்மை வறுமையாக்கி விட்டால் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்ச ஆற்றலை பெற முடியும். நாம் எந்த இடத்தில் கவனத்தை குவிக்கின்றோமோ அந்த இடத்தில் ஆற்றல் உருவாகின்றது. பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கின்றது. இறை சக்தி எங்களுக்குள் ஏற்படுகின்றது. இறை சக்தியை நாம் பெறும்போது சரணாகதி அடைகின்றோம். நாம் நிகழ்காலத்தில் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இருக்கத் தொடங்குகின்றோம். சரியான புரிதல் ஏற்படுகின்றது. சரியான புரிதல் ஏற்படும் போது நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அடைகின்றோம். அப்போது நமது உடலில் மாபெரும் அதிசயம் நடக்கின்றது. நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கிடைக்கின்றது. எனவே நாம் இத்தியானத்தை ஒழுங்காக காலை மாலை ஒவ்வொரு நாளும் செய்யும் போது நாம் பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இப்பொழுது தியானத்திற்குள் செல்வோம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம்.
மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கவும். நிமிர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருத்தல் வேண்டும். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுக்கலாம். முதுகுத்தண்டு வளையாது இருக்கும் போது, நாம் ஆடாது அசையாது இருக்கும் போது பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் தன்மை எமக்கு விரைவில் கிடைக்கும். இப்பொழுது சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடியை கழட்டி வைத்துவிட்டு இளம் சூடான நீரையும் அருந்திவிட்டு கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளவும். கால்களினூடால 10% சக்தி விரயமாகுவதை தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி விரயமாகுவதை தடுக்கின்றோம். இப்பொழுது கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு இருக்கும் போது 80% சக்தி உள்வாங்குகின்றோம். கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது 100% சக்தியையும் நாம் உள்வாங்குகின்றோம். இப்பொழுது எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் மூச்சின் மேல் கவனத்தை செலுத்தும் போது எண்ணமற்ற நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். எண்ணமற்ற நிலை வரும்போது நமது உச்சந்தலையினூடாக, அதாவது பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் உச்சந்தலையினூடாக இறை சக்தி பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்கி நமது உடலில் இரத்தோட்டம் சீராக நடைபெற்று நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை கிடைக்கப்படும். அந்த இசையுடன் தியானத்தில் 30 நிமிடங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை துறக்காது அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்கள் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். கூட்டாக செய்யும் போது தியானத்து மிகவும் சக்தி உடையது. அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி மற்றும் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியோருக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்திற்கு இனிமையான இசையை வழங்கிய அனந்தி பாலதாசன் அவர்களுக்கும், ஃப்ளையர்ஸ் எல்லாம் போட்டு செய்த வானா மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும், சிவா மோகன் மற்றும் ராஜ் சலோகேஸ் மாஸ்டர், இவ்வாறு எங்களுக்கு இந்த தியான தளத்தில் உதவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றையான் மற்றும் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகைகள் செய்வோம். இன்று எமது சிறப்பாளர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், வானா ஜெய் அவர்கள் சிட்னியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு நாங்கள் வானா இந்த இன்றைய பேச்சுக்கு எங்களுக்கு முன்வந்தார் என்றால், சனிக்கிழமைகளில் வானா மாஸ்டர் தான் ஃப்ளையர்ஸ் போடுறவர். இப்போ நேற்று எங்களுக்கு வரதாமா தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் வர முடியாமல் இருக்கிறன்னு சொல்ல பிறகு நாங்கள் ஒரு ஃப்ளையர்ஸ் ஒன்றும் போடையில்லை. இப்போ வானா மாஸ்டர் சாட்டர்டேஸில் ஃப்ளையர் போடுறபடியாக அவள் ஃப்ளையர் இன்றைக்கு போடுறது என்னென்னு கேட்கும் பொழுது தான் நாங்கள் கூறினோம், இன்றைய பேச்சாளர் வர முடியாமல் இருக்கின்றது, இன்னும் நாங்கள் யோசிக்கல என்ன செய்கிறேன்னு யோசித்து கொண்டிருக்கும் போது அவர் தானாகவே முன்வந்து தான் என்னத்தையும் பேசுகலாம் என்று யோசித்து இந்த படத்தை அவர் பார்த்திருக்கின்றார்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி, இதில்
மனித நேயத்தை பற்றி அந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் இன்று இவர்கள் பேச முன் வந்துள்ளார்கள். அவர் பேசின பிறகு எல்லோரும் கலந்துரையாடல் செய்யலாம். இது ஒரு இன்டராக்ட் பண்ணி கொண்டு தான் நாங்கள் இந்த விமர்சனத்தை அவர்கள் செய்வார்கள். இந்த வானா மாஸ்டர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். எங்களோட தளத்தில் சனிக்கிழமையில் வந்து எங்களுக்கு பதாதைகள் எல்லாம் போட்டு மிகவும் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள். எனி டைம் அவர் கேட்டால் வந்து செய்வார்கள். அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது அவரை தளத்தில் அவர்கள் பேச்சை ஆரம்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி வானா மாஸ்டர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர் சிறிய குறிப்புக்கு. என்னை ஈன்றெடுத்த பெற்றாரை மனதில் கொன்று சிட்னி முருகன் தாழ்பணிந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். முதற்கண் PMC பத்ரிஜி அவர்களுக்கும் உலக சமாதானத்தை குறிக்கோளாக கொண்டு நாள்தோறும் 3 தடவை அயராது மன உறுதியுடன் உழைத்து வரும் திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, அவர்களுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இருந்து அவர்களுடன் பயணித்து வரும் அனைத்து நெஞ்சுள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டுள்ளேன். அத்துடன் இன்று குழுமியிருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். திடீர் தோசை திடீர் சாம்பார் என்பார்கள். அதுபோல நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். அதுக்குரிய காரணத்தை அருந்ததி அம்மா வடிவாகவே சொல்லிவிட்டார். நான் இந்த படத்தை தற்செயலாக இந்த வெள்ளிக்கிழமை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. படத்தின் பெயர் டூரிஸ்ட் ஃபேமிலி என்பது 2 மணி நேர படம், 2 மணி 20 நிமிடங்கள் நிறைந்த படம். அதனை மிக சுருக்கி 20 நிமிடங்களில் சொல்லுவதென்றால் மிக கடினம். என்றாலும் அந்த படத்தின் முக்கிய சாராம்சத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். படத்தை முன்பே பார்த்தவர்கள் கடைசியில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். அதே நேரம் இது இப்பதான் முதல் தடவையாக கேட்பவர்கள் நான் சொல்வதை வைத்து உங்களது கருத்துக்களை பகிரலாம். இந்த படத்திலிருந்து நிறைய எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இருந்ததால் நான் இதை முன்வைக்கிறேன். முதற்காட்சி என்னவென்றால், ஒரு சிறிய குடும்பம். தலைவர் அப்பா தர்மராஜா, தலைவி அம்மா வசந்தி, பிரபல நடிகை சிம்ரான் அந்த பொறுப்பில் நடிக்கிறார். அடுத்து 2 ஆண் பிள்ளைகள். அவர்கள் இருவரும் 5 வயது வித்தியாசம். மூத்தவனுக்கு 19 வயது இருக்கலாம். அவர்கள் வல்வெட்டித்துறை கடற்பரப்பில் ஒரு விடியலை நோக்கி பெட்டிகளுடன் காட்சி அளிக்கிறார்கள். அது முதலாவது காட்சி. அடுத்து காட்டுகிறார்கள் ராமேஸ்வர கடற்பரப்பு. அவர்களை போட்டில் இறக்கிவிட்டு போட்காரன் சென்று விடுகிறான். 10 அடி நகர்ந்து வந்து தகப்பன் தர்மராஜா எல்லாரையும் கேட்கிறார், எல்லாரும் உங்களது உடைமைகளை எடுத்தீர்களா என்று. அப்பொழுது கடைக்குட்டி சொல்லுகிறான், ஐயையோ எனது பெட்டியை படகிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டேனே என்று. அது ஓடி எடுக்க முனைகிறான். இவர்கள் தடுக்கவும் அவன் செல்கிறான். இதே நேரம் அவர்கள் என்னடா இவன் போய்விட்டானே என்று யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள இவர்களது முகத்து ஒளிப்பிரவாகம், அதாவது போலீஸ் மூவர், ஒரு இன்ஸ்பெக்டர், அடுத்து 2 இவர்களுக்கு ஒளிபாய்ச்சி எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் உடனேயே அவர்கள் கைகளை தூக்கி கொண்டு ஸ்ரீலங்காவில் இருந்து இல்ல அப்ப சொல்றார், எங்களது மைத்துனரை பார்த்து கொண்டு நிற்கிறோம் என்று. அப்ப எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்க அவர் தர்மராஜா உண்மையாகவே சொல்லுகிறார், ஸ்ரீலங்காவில் இருந்து படகு மூலம் வந்துள்ளோம் என்று. அடுத்த கேள்வி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், எதற்காக வந்தீர்கள் என்று. இவர் என்ன செய்வது, இங்கே வாய்ப்பு தேடி வாழ வந்திருக்கிறோம் என்று சொல்லுவதா இல்லையா என்று யோசிக்கையில் பின்னால் இருந்து சுட்டி பயல்
டூரிஸ்ட் ஃபேமிலி என்கிறார். அப்ப இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம். உடனேயே அடுத்த காட்சி காட்டப்படுது. இந்த ஃபேமிலியும் அவர்களை அழைத்து போக வந்த வசந்தியின் தமையனார் மைத்துனரும் போலீஸ் வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் வண்டியிலோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் போலீஸ் இவர்கள் சொல்லுவது எதையும் கேட்பதாக இல்லை. அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அந்த சிறு பையனோ இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தனது கைப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு நாய்க்குட்டியை வெளியிலேயே எடுக்கிறார். எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அந்த நாய்க்குட்டியை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையில் கொடுத்து, ஐயா, இதனை நான் எனக்கு நாள் தெரிந்த நாளிலிருந்து செல்லமாக வளர்த்து வந்திருக்கிறேன். என்னுடன் கொண்டு போவது சரியாக அமையாது. அதனை உங்களிடம் கையளிக்கிறேன். நீங்கள் ஜீனியை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அவரும் கையில் வாங்கி ஜீனியை பார்த்துவிட்டு அதன் பெயரை அதில் பார்த்துவிட்டு அந்த பையனிடம் கேட்கிறார், தம்பி, உன்னுடைய பெயர் என்ன என்று. அந்த சிறு பையனும் ஆகாஷ் என்று சொல்லுகிறான். இன்ஸ்பெக்டர் உடனே, எனது சிறு பையனின் பெயரும் ஆகாஷ் தானே என்று ஒரு நிமிடம் கண்கலங்குகிறார். கண்கலங்கிவிட்டு அந்த நாய்க்குட்டியை மீண்டும் அவனிடம் ஆகாஷிடம் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார், தகப்பனை பார்த்து, தர்மராசாவை பார்த்து, இன்று நாங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்ததாக ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம், மறந்து விடுங்கள். நானும் உங்களை பார்த்ததை மறந்து விடுவோம் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலேயே அவர்களை ராக்கிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்த சீன் என்னவென்றால், மைத்துனர் இந்த குடும்பத்தை ஒரு டாக்ஸியில் ஏற்றி அவர்களுக்காக எடுத்த வாடகை வீட்டை நோக்கி அழைத்து செல்லுகிறார். அது ஒரு பெரிய பங்களா. அதில் மேல் வீடுதான் இவர்களுக்காக விதிக்கப்பட்டது. சமயன் இந்த வீட்டுல நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறி பணத்தையும் வசந்தியிடம் உங்களது செலவுக்கு பணம் என்று கூறி பணத்தையும் கொடுத்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார், எந்த சந்தர்ப்பத்திலும் பக்கத்தில் உள்ளவர்களோடோ வீட்டில் உள்ளவர்களோடோ நீங்கள் கதைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் வாய் திறந்து கதைச்சால் உங்களை ஸ்ரீலங்கன்ஸ் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். மௌனம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு, எப்பப்ப உனக்கு பணம் தேவையோ எனக்கு ஒரு கோல் போட்டி என்றால் நான் கொண்டு தருவேன் என்று விட்டு அவர் போய்விடுவார். அடுத்தது அந்த காலனியில், அது ஒரு சின்ன காலனி என்றுதான் சொல்லுவார்கள் இந்தியாவில். அதில் ஒரு 10-12 குடும்பம். அதில் குறிப்பாக ஒரு 4-5 பேரை நிச்சயமாக சொல்ல வேண்டும் இதில், என்றால் தான் கதையை அங்கால் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதில் முதலாவதாக ஒரு வயது போன தம்பதியர், ஒரு அம்மாவும் அப்பாவும். அந்த வயது போன பெண்மணி ஒருவருடன் கதைக்காது இருப்பது போல், யாருடனும் கதைக்கோணும் என்ற ஒரு ஆதங்கத்துடன் இருப்பது போல் அவரை பார்க்க தோன்றுகிறது. கணவரோ காலை வேலைக்கு போனால் மாலை சேருபவராக இருப்பார். அடுத்தது பிரபலமான பணக்கார முதலாளி. அவர்தான் அந்த காலனிலேயே கார் வைத்திருப்பவர். அடுத்தது ஒரு சீக் ஃபேமிலி, ஒரு இஸ்லாம் குடும்பம். அத்துடன் தனிமையான ஒரு இளம் பையன், ஒரு 20-24 வயது இருக்கக்கூடிய ஒரு பையன். இப்படியே ஒரு 10-12 குடும்பம் அந்த காலனியில். அதில் அடிக்கடி ஒரு பிளாஷ்பேக் போடுவார்கள். என்னென்றா, அந்த தனிமையில் வாழும் அந்த பையனின் வீட்டுக்கு அந்த காலனியில் உள்ளவர்கள் இடைக்கிடை போய் கதவை தட்டி அந்த தனிமையில் வாழும் பையன் வெளியே வருவான். வெளியே வர அவனை திட்டுவார்கள். நீ இந்த காலனியில் இருப்பதே உமக்கு
அசிங்கமாக இருக்கிறது, வீட்டு வாசலில் குப்பை, வீட்டு வாசலில் வாந்தி எடுக்கிறாய், வீட்டு வாசலில் விழுந்து கிடக்கிறாய் என்று அவன் எதுவுமே சொல்லாமல் பொறுமையாக கேட்டுவிட்டு கதவை மூடிவிட்டு போய்விடுவான். இது நாளாந்தம் நடக்கிற ஒரு விஷயம். இதேவேளை பணக்கார வீட்டு முதலாளியின் வாசலில் ஒரு விளம்பரம், டிரைவர் வேணும் என்று. அப்ப தர்மராசா யோசிக்கிறார், அந்த வேலையை எடுக்கலாம் என்று. மைத்துனர் போலியாக எடுத்து தந்த டிரைவிங் லைசன்ஸை கொண்டு அவர் வீட்டு இன்டர்வியூவுக்கு போகிறார். அப்ப அந்த பிரபல முதலாளி சொல்லுவார், 6 நாள் உனது வேலையை பார்த்து 7ஆம் நாள் சொல்லுவேன் உனக்கு வேலை இருக்கா இல்லையா என்று சொல்லி முடிக்கையில் தர்மராசா கேட்கிறார், அப்படி என்றால் 7ஆம் நாள் 6 நாளுக்கு உரிய பணத்தை சம்பளத்தை தந்து என்னை விடுவீர்களான? அவர் சொல்லுகிறார், கிடையாது, நீ வெறும் கையுடன் போக வேண்டியதுதான், உனக்கு வேலை இல்லை அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு போன் கால் வர, அவர் அந்த போன் காலை எடுப்பதற்காக அந்த இடத்திலிருந்து மறைகிறார். உடனே வீட்டின் உள்ளிருந்து ஒரு பையன் வந்து, ஐயா உங்களுக்கு காப்பியா தேநீரான்னு கேட்கிறான். அவரும் சந்தோஷத்துடன் காப்பி என்று சொல்ல, அவன் அடுத்தது சொல்லுகிறான், ஐயா இந்த முதலாளி ரொம்ப பொல்லாதவர், இவரிடமெல்லாம் வேலை பார்க்க இயலாது, வருபவர்கள் 1 or 2 நாளில் அல்லது ஒரு கிழமையில் போய்விடுவார்கள் என்று சொல்லி அவன் சொல்லிக்கொண்டு இருக்க, இவர் வந்து தர்மராசா வந்து மிகவும் வேதனையுடன் யோசிக்கிறார். அப்ப முதலாளி போன் கால் முடித்து திரும்பி வந்து இருக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் வந்து தேநீரை கொண்டு வருகிறான். அப்ப வீட்டு முதலாளி கேட்கிறார், எதற்காக இந்த கோப்பையில் தேநீரை கொண்டு வாராய்? வீட்டுக்கு வளமையாக விருந்தினர் வரும் கோப்பையில் தேநீரை கொண்டு வா, இதனை கொண்டு போய்விட்டு என்று சொல்லுகிறார். ஒருவேளை அது பிளாஸ்டிக் கப்பில உணர்ந்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிச்சேன். அப்ப அவன் பேருந்து சில்வர் கோப்பையில் தேநீரை கொண்டு தர்மராசாவுக்கு கொடுக்கிற. உடனே தர்மராசாவின் மனம் மாறுகிறது. அவர் உடனேயே சொல்லுகிறார், ஐயா நான் உங்களது வேலையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அப்பவும் அவர் கேட்கிறார், உண்மையாகவா? எனக்கு பிடிக்கவில்லை என்றால் 7ஆம் நாள் நீர் வெறும் கையோட போக வேண்டும் என்று. ஆனால் அவன் மனதுக்குள் நினைக்கிறான், அவர் நேர்மையான குணத்தை, அந்த தேநீரை மற்றவர்களுக்கு எப்படி வழங்குகிறாரோ அதே என்று எண்ணிக்கொண்டு அதுக்கு சம்மதிக்கிறான். இதே வேளை வசந்தி அம்மா அவ வந்து அங்கே உள்ள காலனியில் உள்ள பெண்களுடன் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளுகிறார். குறிப்பாக அந்த வயது போன அம்மாளுடன் நெருங்கிய நண்பியாக வருகிறார். 7ஆம் நாள் இதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு காட்சி காண்பிக்கிறார்கள். ஒரு பொம் வெடிப்பு ஏற்படுகிறது ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில். அந்த பொம் வெடிப்பில் சாட்சிகள் எதுவும் கிடைக்கவில்லை, ஒரே ஒரு காணொளி தான் கிடைக்கிறது. அந்த காணொளியில் ஒருவர் சென்று குப்பை தொட்டியில் என்னத்தையோ போடுகிற மாதிரி. அதை வைத்துக்கொண்டு பார்த்தால் அவரின் உருவ அமைப்புகள் எல்லாம் இந்த தர்மராசாவை போல் தோன்றுகிறது. அப்ப அந்த 3 போலீஸ்காரரும் அந்த இன்ஸ்பெக்டரும் தங்களுக்குள் கதைக்கிறார்கள், நாம் இதை பற்றி கதைக்க கூடாது, நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது அவர்தான் என்று சொல்லி அவர்களுக்குள் வாதிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் அதனை பற்றி வெளியில் கதைக்கவில்லை. இதற்கிடையில் 7 நாள் முடிகிறது. தர்மராசா மிகவும் சந்தோஷத்துடன் எனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்று பாடிக்கொண்டு நடந்து போகிறார். போய் காருக்குரிய திறப்பை, வாகன திறப்பை கேட்கும் பொழுது அவர் சொல்லிவிட்டார், உனக்கு வேலை இல்லை, நீ திரும்பி போகலாம் என்று. அவன் மனமுடைந்து கவலையுடன் வீடு செல்லவில்லை, வெளியே போய் நன்றாக குடித்துவிட்டு வீடு போகிறான் 6-7 மணி போல. இதற்கிடையில் வீட்டில் பிள்ளைகள் அப்பாவை காணவில்லை என்று தொலைபேசியில் தொடர்பு கொள்ள எண்ணினால் அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒரு 7 மணி போல வீட்டை போக
பிள்ளைகளும் அவரை பேச, மனைவியாரும் பேச, வீட்டிலே ஒரே கலம்பரமான ஒரு காட்சியை காண்பிக்கிறார்கள். அவர்கள் தங்களோட பழைய ஞாபகங்கள் அதுகளை எல்லாம் கதைச்சு எல்லாம் சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்துக்கு வந்து சந்தோஷமாக படுக்கைக்கு செல்கிறார்கள். அடுத்த நாள் காலமே தர்மராசா எழுந்ததும் முதல் வேலையாக நிச்சயமாக நான் போய் முதலாளியை கேட்க வேண்டும், என்ன ரீசனுக்காக என்னை தட்டினீர்கள் என்று போய் எனது டிரைவிங் சரியில்லையா என்று கேட்கிறார். முதலாளி இல்லை, அது மிக நன்றாக இருந்தது என்கிறார். அப்ப நான் காலையில் வாரது மாலையில் போற நேரங்களில் பிள்ளையா, இல்லை அதுவும் நன்றே என்கிறார். அப்ப எதற்காகத்தான் நீங்கள் என்னை வேலையிலிருந்து விலக்கினீர்கள் என்றால், அவர் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை அவ்வளவுதான் என்று சொல்ல இவன் கவலையுடன் திரும்பி போக எத்தனிக்கிறான். அப்படி இருந்தாலும் நின்று திரும்பி, உங்களுக்கு நான் உங்களுடன் இந்த வேலைக்கு ஆரம்பிக்கும் பொழுது சொன்னது போய், நான் கேரளாவிலிருந்து வந்தவன் அல்ல, இலங்கை தமிழர் என்று சொல்லி போட்டு அவன் திரும்பி போக எத்தனைக்கையில் முதலாளி அவனை கூப்பிட்டு அந்த காரின் சாவியை அவனுக்கு எறிந்து சொல்லுவார், இன்றிலிருந்து நீ வேலைக்கு வரலாம் என்று சொல்லி அவர் சொல்ல, அப்ப நான் பொய் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, நான் கேரளா என்று சொல்ல, நீ ஒரு வேலையில் சேரும் பொழுது உண்மை சொல்லித்தான் சேரணும், அதுதான் எனக்கு பிடிக்கவில்லை, நீ இன்றைக்கு அதை வெளிப்படுத்தி விட்டாய் என்றபடியால் நீ என்னுடன் பயணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு 1 மாத பணச்சம்பளத்தை கொண்டு அவரின் கையில் கொடுக்க, தர்மராசா சொல்லுகிறான், நான் இதனை கொண்டோடி போய் எனது மனைவியிடம் கொடுத்துட்டு வருகிறேன் என்று சொல்லி போட்டு வீட்டை ஓடி செல்கிறான். வீட்டை போன பொழுது வீட்டுல அவரது மனைவியும் அந்த வயது போன அம்மாவும் மிக சோகமாக கதைத்து கொண்டிருப்பதை கண்டு என்னென்று கேட்க, அந்த வயது போன அம்மா சொல்லுகிறார், வழமையாக எனது கணவர் எனக்கு முதல் காலையில் எழுந்து தேநீர் போட்டு என்னை வந்து எழுப்புவார், இன்று அவர் எழும்பவில்லை, ஆனால் எனக்கு அவர் எழுப்பவும் பயமாக இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லி இவர்களை கூட்டிக் கொண்டு போய் அறைக்குள் செல்ல விட்டுட்டு விராந்தையில் இருந்த கதிரையில் அமர்ந்து இவர்கள் போய் வருமட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் உள்ளுக்கு போனவர்கள் அந்த வயது போனவர் கிடந்த நிலையை பார்த்து பயந்து கிட்ட போய் கைய வச்சு ஐயா அவர் திடுக்கிட்டு எழும்புகிறார். அப்ப அவர்கள், உங்களது மனைவியார் மிக சோகமாக, நீங்கள் எழும்பவில்லையே, உங்களுக்கு ஏதும் நடந்ததோ என்று பயந்து கொண்டு அங்கே இருக்கிறார், வாருங்கள் போய் அவை மகிழ்விப்போம் என்று இவர்கள் மூவரும் வெளியிலே போகிறார்கள். வெளியில் போன பொழுது அவர் தலை சரிந்து படுத்திருக்கிறார். அவர் கிட்ட போய் பார்த்த பொழுது அவள் இறந்து விட்டார். அவர் உடனே கத்தி அழுகிறார், தன்னுடைய சோக கதையை சொல்லுகிறாள். நானும் இவளும் சிறு வயதில் வீட்டிலிருந்து பெற்றாரின் அனுமதியின்றி திருமணம் செய்த நாங்கள். அந்த நேரம் தகப்பன் சொல்லுகிறார், நீ எங்களுக்கு பெற்றாருக்கு இப்படி துரோகம் செய்த நீ ஒரு காலம் அனாதையாகத்தான் சாக போறாய் என்று சொல்லி திட்டி தான் அவர்களை அனுப்புவார். அவர் அதை சொல்லி அவர் சொன்னதை நிரூபிக்க அப்படியே நடக்க போகிறது. ஏனென்றா அந்த கொலனியில் ஒருத்தரோடையும் கதைக்கிற இல்லை, ஒவ்வொரு தரம் தாங்களும் தங்களை பாடும் அப்படியுமாகத்தான் அவர்கள் அந்த கொலனியில வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அப்ப தர்மராசா அடுத்த சீன் காட்டுறாங்க. தர்மராசா ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கதவை தட்டி கைய கும்பிட்டு ஏதோ சொல்லுற, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற சொல்லி போட்டு அவர் அந்த வயது போன தம்பதிகள் வீட்டை போகைக்குள்ள அங்க அவ படுத்தி விட்டு இருக்கு. ஒரு மாலை போட்டு அவண்ட மரண சடங்கு நடக்கிற மாதிரி சீனரி காட்டுப்படுகிறது. ஒவ்வொரு அந்த வயது போனவர் பார்க்கும் பொழுது அந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் கணவரும் மனைவியுமாக பூ மாலைகளுடன்
ஒவ்வொருத்தராக வந்து அந்த இறந்த அம்மாவுக்கு போடுகிறார்கள். அவருக்கோ ஒரே அதிசயம், என்னடா அப்பா, நாங்கள் ஒருத்தரோடையும் பழகியதும் இல்லை, கதைத்ததும் இல்லை, என்னென்று அதுக்கிடையில் இதுகளை அறிந்து வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று மிகவும் அதிசயத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் தகப்பனும் வீல் சேரில் கொண்டு வரார்கள். அவரும் மகளின் பிரிவை எண்ணி வந்து அழுகிறார். அவவின் மரண சடங்கு முடிகிறது, அது போகுது. அடுத்த ஒரு சீனரி காட்டுறார்கள். அவவின் மரணச் சடங்கு முடிந்ததற்கு நன்றியுரை கூறுவதாக. அதுல அந்த நன்றியுரை கூறுதலுக்கு அந்த கொலனியில் உள்ள அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். அந்த மண்டபம் நிறைந்த மக்கள் இருந்தார்கள். அப்ப தர்மராசா தான் முதல் பேசுறார். நான் கடவுளை நம்புவதில்லை, ஆனால் இன்று இவ்வளவு பேரையும் இங்கு பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இறந்து போன ஆத்மாவுக்கு சாந்தி செலுத்துவதற்காக எல்லாரும் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி அவர் கதையை முடித்து போகிறார். அந்த நேரம் அந்த இளம் பையன் அவற்ற வீட்டுலதான் இந்த வீட்டுக்காரர் எல்லாம் போய் கதவு தட்டி பேசுறது. என்னண்டா அவன் குப்பையாக இருக்கிறான், சுவாந்தி எடுக்கிறான் என்று. அவன் பேச போக எல்லாரும் சத்தம் போட்டு அவனை பேச வேண்டாம் என்று சொல்ல, தர்மராசா அவர் சொல்லுவதை கேட்போமே என்று சொல்ல அவன் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், தர்மராசா கடவுள் இல்லை என்று சொன்னார், ஆனால் நான் அவரை கடவுளாக பார்க்கிறேன் என்று சொல்லி தனது கதையை சொல்லுகிறான். அவன் என்னென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு தாயை பராமரிக்கிறான். தாயுக்கோ டிமென்ஷியா. அவன்தான் காலையில் அவவை குளிக்க வாத்து சாப்பாடு ஊட்டி விட்டு போய் மாலையிலும் வந்து அவருக்கும் சாப்பாடு ஊட்டி தானும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்து வரைக்குள்ள அவ கதைக்கிற ஒரே ஒரு வேர்ட், தம்பி சாப்பிட்டியா? அப்ப அவன் சொல்வான், இப்பதானே அம்மா உங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட்டேன் என்று கேட்டாலும் மீண்டும் மீண்டும் அவ கேட்கிறது தம்பி சாப்பிட்டியா என்று. அடுத்து ஒரு நாள் அவ கேட்டா, நீ யாரப்பா என்று. அத்துடன் அவன் கதிகலங்கி போனான். இவ்வளவு நாளும் அம்மாக்கு தான் மகன் என்று தெரிஞ்சது, இப்ப அந்த நினைவும் போயிட்டுதே என்று அண்டையிலிருந்து குடிக்க தொடங்கி தன்னையே அழிக்க பார்க்கிறான். அதுக்கிடையில தாயும் சாகிறாள். இதுக்கு அடுத்ததாக ஒரு சீன் காட்டுறார்கள். போலீஸ் குண்டு வெடிப்பு காரணத்துக்காக அந்த காலனிக்கு வருகிறார்கள். காலனிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறார்கள். அந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸும் வரையினம் என்னன்னா அந்த குடும்பத்தை காட்டி ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு. போலீஸும் வந்து எல்லாரும் தேடுகிறார்கள். இலங்கை தமிழர்கள் இங்கு இருந்தால் உடனே வெளியில் வரும்படி கேட்கிறார்கள். அப்ப இவர்கள் யோசிக்கிறார்கள், என்ன செய்வது, வெளியில் போவதா? தர்மராசா போக எண்ணுகிறார். அப்ப பிள்ளைகள் மறைக்கிறார்கள். மனைவியோ வசந்தி அம்மாவோ கடவுளுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார். போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக போய் கதைக்கிறார்கள். கதைக்கும் பொழுது இவர்களின் வீட்டுக்கு வந்த போது இவர்களிடம் கேட்கும் போது, நாங்கள் ஸ்ரீலங்கன் தமிழர்கள் தான், அப்ப அதுக்குரிய ஆதார கார்டுகள் அப்படி சில கார்டுகள் அங்கே இருக்கு, அதுகளை காட்ட சொல்ல மைத்துனர் போலியாக எடுத்த கார்டுகளை காட்ட போலீஸ் பார்த்து போட்டு விட்டுட்டு போகுது. அப்ப வேறு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலியாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு வீடு, அந்த காலனியில உள்ள 10-15 வீடுகள்ல ஒவ்வொரு வீடுகளாக போகிறார். முதலாவதாக அந்த வயது போன தம்பதி அந்த ஐயாவின் வீட்டை போகைக்குள்ள அவரும், ஓமோம் நான் இந்த வீட்டில இப்ப தனியத்தான் இருக்கிறேன் நான் என்று ஸ்ரீலங்கன் தமிழ்ல கதைப்பேன். அப்ப போலீசார் இது என்னடா என்றுட்டு அடுத்த வீட்டை போக, நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் அப்படி அவர்களும் ஸ்ரீலங்கன் தமிழ்களிலேயே கதைக்கிறார். அப்ப அடுத்ததாக அந்த இவர் வேலை பார்க்கிற பிரபல முதலாளி வீட்டை போக அவரும்
ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே நல்ல அழகாக கதைக்கிறார். போலீஸுக்கோ பெரிய தலை ஒரே சுத்தலாக இருக்கிறது. இது என்னடா எல்லாருமே ஸ்ரீலங்கன் தமிழிலே கதைக்கிறார்கள், என்னென்று கண்டுபிடிப்பது என்று கடைசியாக 20வது வீட்டுல போய் கதைக்கலையும் அது சீக் ஃபேமிலி. அப்ப போலீஸ் சார்ஜன் சொல்லுறார், அப்பாடா இவன்கிட்ட இருந்தாவது உண்மையை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்களின் மொழியில் எதையோ சொல்ல, அவன் நீங்கள் எதற்கு வந்தீர்கள், இங்கு நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம், சந்தோஷம் என்று அவரும் இலங்கை தமிழில் கதைக்கிறார். போலீஸுக்கோ தலை வெடித்திடும் போல் இருக்கிறது. பிழையான தகவலை நினைத்து இந்த காலனிக்கு வந்துட்டோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போகிறார்கள். அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் தனியா நடந்து போவதாக ஒரு சீனரி. அந்த இன்ஸ்பெக்டரை நோக்கி இந்த தர்மராசா ஓடி சென்று எதற்கு அதுக்கிடையில ஒரு சீன் என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் இவேட்ட வீட்டையும் கேட்கிறார், இவர் இந்த குடும்பம் தானா அந்த போட்ல வந்தவையா என்று கேட்கக்குள்ள இவன் சொல்லி போடுவார், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி போடுவார் இல்லை என்று சொல்லி, 2-3 முறை கேட்கவும் இல்லை என்று சொல்லி போடுவார். அப்ப அதை மனதில் வச்சுக்கொண்டு தர்மராசா ஓடி போய், எதற்காக நீங்கள் பொய் சொன்னீர்கள், நீங்கள் உண்மையே சொல்லி இருக்க வேணுமே என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், உனக்கு பின்னால ஒரு மனிதநேய கூட்டமே இருக்கிறத இங்க வந்தபோது பார்த்து விட்டேன், அதுக்கு பிறகு என்னால் உண்மை சொல்ல முடியவில்லை என்று சொல்லிவிட்டு, நீ நன்றாக சிறப்பாக உனது குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர் விடைபெறுகிறார். இத்துடன் படம் முடிவடைகிறது. அரமணத்தை எடுத்து விட்டேன் போல் இருக்கிறது. இந்த படத்துல நிறைய எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு பிறகு எனக்கு எதற்கு பிடித்தது என்றதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிகவும் நன்றி. அருமையாக நீங்க படத்தை பார்த்தது போலவே சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் கருத்துக்கள் சொல்ல முதல் உங்களுடைய பாராட்டி, உங்களுடைய கதை சொல்லும் விதம் மிகவும் நன்றாக இருந்தது. உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் முதலாவது ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். 30 கைதட்டுகள். மிகவும் நன்றி. இதுல முதலாவதாக கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூற வருகிறார்கள். நன்றி. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று வேணாஜே இந்த படம் அங்கே வந்துட்டுதாக்கும் இங்கே வந்துச்சோ தெரியா, இங்கே இந்த வர்றாண்டா ஸ்காப்ரோவுக்கு தான் முதல் வரும், எங்களுக்கு வராது. மிகவும் அருமையான படம். ஏன் சொல்லுங்கோ, அந்த ஒற்றுமையே வெல்லும், ஒற்றுமையே வெல்லும். அந்த ஒற்றுமைன்ற இதை பற்றி தான் இது இந்த மெயின். இது மேலே நல்ல படம் என்னண்டா, அவர் அந்த எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த கொலனியில் நடந்தபடியே அவர் இப்போ போலீஸும் பிடிக்கவும் இல்லை, அவர் ஒரு முன் நடந்தபடியாக எல்லோருக்கும் அவரை பிடிச்சிருக்குது. அதை இதுலேருந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் திருமங்களை இது பண்ணிடலாம். அதுண்டு தான் மிகவும் அருமையான படம், மிகவும் அருமையான கருத்து, மனிதநேயம். மேலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேணுமென்றது தான் இதில் மெயின். இது நன்றி, வணக்கம். தமயந்தி சிங்கார வடிவமா நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தை 6ஆம் தேதி என்ற பிறந்த ஆண்டு என்ற மகள் கூட்டிக் கொண்டே காட்டினவன் இந்த தியேட்டர்ல. நல்லா இருந்தது. ஆனால் நேரம் கருதி நீங்கள் சில விஷயங்கள் அந்த அந்த பெடியன்ற கேரக்டரை கொஞ்சமா விட்டுட்டீங்கள் நினைக்கிறேன். வானாஜயா அந்த மூத்த மகன் ஒரு கேரக்டர் சொல்றாங்கல்ல, அதுல என்னண்டா எல்லாத்தையும் சொல்ல நேரம் அதெல்லாம் நீங்க விட்டுருக்கீங்களா, அது நல்லா இருந்தது. அந்த ஒற்றுமை, அந்த சிநேகத்தின் ஒற்றுமையை வந்த வடிவா காட்டுறாங்களா. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தால் ஒன்றுலயும் பிடிபடையிலாது. என்னமா அந்த சீக்ஸாக்களும் எல்லாரும் சேர்ந்து சும்மா பறக்க தமிழ் கதைக்கு நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா இருந்தது படம். சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. நீங்கள் மிக அருமையாக சொன்னீர்கள் கதையை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் நீங்க.
அனைவருக்கும் வணக்கம். முதலில் வானா மாஸ்டருக்கு மிக்க மிக்க நன்றி சொல்ல வேணும். ஒரு 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 நாள்ல ஒரு அரை நாள் கூட இல்லை அந்த எங்களோட ஸ்பீக்கர் வராத போது உடனே என்னென்னா எங்களுக்கு உடனே யாரை போடுறது, நாங்கள் வீடியோ போடுறதா அல்லது என்னத்தை போடுறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்களோ உடனே முன் வந்து தனக்கு என்னதும் தான் பேசலாம்னு சொல்லி இந்த படத்தை கொண்டார். அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி மிகவும் அழகாக நாங்கள் படம் பார்த்த மாதிரியே நீங்கள் எங்களுக்கு சித்தரித்து சொல்லி கொண்டு போனீங்க, விமர்சித்து கொண்டு போனீங்க. அந்த படம் பார்த்த மாதிரி நாங்கள் பார்க்க கேட்கக்கூடியதா இருந்தது. அதில் என்னென்றால் அந்த யார் அந்த தர்மராசான்ற நேர்மையான குணத்துக்குத்தான் அதில் வந்து நேர்மையும் மற்றது மற்றாக்களை என்ன மாதிரி மற்றாக்களோட நடந்தார். அந்த உண்மையை சொல்லி சொல்லி வந்தபடியாத்தான் அவருக்கு நேர்மையும் கை கொடுத்திருக்குது. மற்ற அந்த டிரைவர் போஸ்ட் அவருக்கு கிடைத்ததும் அது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டாக கொண்டிருக்கு நம்ம அந்த படத்துல என்று தெரியுது. மனித நேயம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்துட்டோம் அவருக்கு அப்போ அந்த போலீஸ்காரனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அப்போ காட்டி கொடுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த என்ன எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ் எந்த மாதிரி எல்லாம் பாடுபட்டிருக்கிறார் என்பது இந்த படத்தின் மூலமாகவும் எல்லாருக்கும் உலகத்துக்கே எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அருமையாக நீங்கள் எங்களுக்கு விமர்சித்தீங்க. மிக்க நன்றி வானா மாஸ்டர். நீங்க சொன்ன விதம் தான் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ராஜேஷ் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். ராஜா மாஸ்டர், எல்லோருக்கும் வணக்கம். அம்மா, நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல இவ்வளவு ஒரு பெரிய ஒரு படத்தை பார்த்து அதை 20-25 நிமிஷத்துக்குள்ள கண்டென்ஸ் பண்ணி எங்களுக்கு வடிவாக எடுத்து சொல்லி காட்டியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட உதவியும் இந்த தளத்துக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. இப்படியே நீங்கள் செய்தீர்கள் என்றுதான் நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம். இந்த படத்துல நான் அறிந்தது என்னென்றால், நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் வாழலாம். அப்ப யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபோர். அப்ப நாங்கள் இந்த தளத்தை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு எல்லாருமாக சேர்ந்து ஒத்துழைச்சு பலவிதமான உதவிகளையும் செய்து வந்தால் நல்லதாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக நிர்மலா ருத்ரகுமாரன், நீங்க பேசணும். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வானா அம்மா, நீங்க நல்ல வடிவாக சொன்னதை கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்னும் முடிய போது கூட இருந்தது. அவ்வளவு அருமையான கதை. இப்படி உண்மையிலேயே ராமேஸ்வரத்துல இப்படி இருந்தவங்க எல்லாரும் ஆளுக்கால் ஒற்றுமை. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த தம்பி போய் அம்மாவோட இருந்துட்டு பிறகு அவருக்கு வைஃப் இல்லை, ஒரு டாக்டர். அந்த டாக்டர் அளவுக்கு தம்பிக்கு அவருக்கும் பிரச்சனை வரும் அம்மாவோட. பின்ன அவர் போயிச்சு போட்டு போய் இதுல போயிருந்துட்டார், ராமேஸ்வரத்துல போயிருந்துட்டார். அப்ப அம்மா போயிருந்தா அவருக்கு சிலான கவலை, ஐயோ இவன் இப்படி செய்துட்டு போயிட்டானே சொல்லிட்டு அங்க பிறகு ஒருக்கா நான் ஹாலிடேல இருந்து அங்க போயிருக்குள்ள வந்து சொன்னார். அங்க வந்து அம்மாவுக்கு பனங்கிழங்கு அது இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். என்னட்டா அவங்க இதவேல கள்ளத்தனமாக அந்த ஆம்பளையில எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போறதாம். மீன் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு வீட்டுல எல்லாரும் பங்கு போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கால் உதவி. அப்ப அம்மா அரிசி மாவு கொடுத்து விட்டுவா புட்டை வைக்கிறதுக்கு அவருக்கு அவிக தெரியும். பின்ன அவங்கள்ட்ட கொடுத்தா இந்த கொண்டதான் நீ எங்க புட்டை வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவங்க ஆளுக்கால் உதவியும் நல்ல ஒற்றுமையா இருந்தேன்னு சொல்லுவார். எத்தனையோ குடும்பங்கள் இருந்தது, சந்தோஷமா இருக்கிறன்னு சொல்லி கொண்டிருந்தவர். எனக்கு அது நல்ல ஞாபகம். நன்றி அம்மா, அந்த கதையை சொன்னதுக்கு. நல்ல அருமையான கதை. எனக்கு அதுதான் நினைவு வந்தது கூட, கதை அந்த படத்து கதையை கேட்டு அது ஞாபகம் வந்தது. தேங்க்யூ. டாக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று வானா மாஸ்டர் நல்லொரு கதையை சொன்னா எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது. என்னென்னா, இந்த இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு போய் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்ததை இட்டு ஒற்றுமையாக ஒருத்தருக்கொருவர் நல்ல விதமாக நடந்து இருந்தபடியால் நல்ல வடிவாக சீரித்தார்கள். அதால இப்ப சில இதுகளையும் தாங்கள் பிழை செய்தாலும் அதற்கு ஒரு கவர் பண்ணி நல்ல வடிவாக ஒத்துழைச்சி நடந்ததை இட்டு
எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படித்தான் எல்லாரும் இருக்க வேணும். இப்ப இந்தியாவிலேயோ இலங்கையிலயோ அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் அம்மா. நீங்க நான் வடிவா சொன்னீங்க ஸ்டோரி. நன்றி நன்றி. அடுத்த சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். வானாம்மா, உங்களுடைய அழகான இந்த கதை சொல்லும் பாங்கு, சிறுவர்களை இருத்தி வைத்து அம்மாமார் பெரியவர்கள் சொன்னால் எல்லோருமே அதுல லயித்து இருப்பார்கள். அதே மாதிரிதான் இங்கேயும் அனைவரும் லயித்து கொண்டுதான் இந்த கதையை கேட்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் இருந்தேன். அழகாக இருந்தது. உங்களுக்கு அந்த பாங்கு, அந்த பாணி என்று சொல்லுவார்கள், அது நன்றாக இருக்கிறது. ஆனா திரைப்படங்கள் இப்படி வந்தாலும் கூடி எங்களுடைய சமுதாயத்துல ஒரு சில இடங்கள்ல இவ்வாறு இருந்தாலும் உண்மையாகவே நாங்கள் இன்று தோல்வி அடைந்ததற்கு வேறு பல காரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. உண்மையிலே அது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா இது நல்ல ஒரு கருத்தாளம் கொண்ட ஒரு படமாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒற்றுமையே பலம் வென்றது. ஒற்றுமையே பலம். அந்த ஒற்றுமையிலிருந்து மற்றவர்களை உடைத்து விட முடியாது. எல்லோருமா சேர்ந்து அந்த ஒற்றுமையை கட்டி காத்திருக்கிறார்கள். மற்றது அவர் ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டாளராக அவர் இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த என்ன சொன்னீங்க, தர்மமா, என்ன பேர் அவருக்கு, தர்மனா, அவர் ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டாளர். எல்லா விஷயங்கள்லையும் அவருடைய செயற்பாடு திறமாக இருந்திருக்கிறது. அவர் சொந்த தொழிலை தேடி போகும் போதும் அவர் போய் சொன்னதுக்கு காரணம், இலங்கை தமிழர் என்றால் சில சமயங்கள்ல அங்க வேலை கிடைக்கிறது குறைவாக இருந்தது ஆரம்ப காலத்துல, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்காக அவர் அந்த பொய்யை அங்கே சொல்லி இருக்கலாம், தன்னுடைய தேவைக்காக அவர் சொல்லி இருக்கலாம். மற்றபடி அவர் ஒரு உன்னதமான மனுஷராக திகழ்ந்தபடியாத்தான் இவ்வளவு பேரும் அவருக்கு பின்னாலேயே அந்த விஷயத்தை நாடி சென்றிருக்கிறார்கள். நல்ல கருத்தாளம் கொண்ட படம் அம்மா. நீங்க அழகா உங்களோட சொல்லுகின்ற அந்த பாங்கு கேட்டு ரசிப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்படியே நல்ல வடிவாக விளங்குது. நீங்க திரும்பவும் இப்படியான தொடர்களை நீங்க எடுத்து செய்யுங்க வானாம்மா. நன்றாக இருக்கிறது கேட்பதற்கும். உங்களுடைய குரல் அதுக்கு ஒத்து போகின்றது. சில சமயங்கள்ல சில பேருக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. நன்றாக இருந்ததும்மா. நன்றி. நீங்கள் மீண்டும் இப்படிப்பட்ட கதை அம்சங்களை கொண்டது தாங்கோ. நாளைக்கு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். நாங்கள் நினைக்காவிட்டால் தமிழர்களாக வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலி இந்த தளத்தின் மூலமாக நாங்கள் அனைவரும் செலுத்திக் கொள்வோம். அடுத்ததாக கமலாஷினி சிவபாலசிங்கம், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அந்த கதையில தர்மராஜா தான் அவன் இந்த கொலனி முழுக்க ஒருத்தருக்கு கதைக்கிறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. அந்த தர்மராஜா தான் பார்த்துட்டு எல்லாரோடையும் கழிச்சு அது எல்லாருமே ஒரு குடும்பமா வந்துட்டு நம்ம என்ன. அப்ப அது எவ்வளவு சந்தோஷமான. ஆனா தேசிலே அப்படி நடக்கலாம், சில பேர் நடக்கிற இல்ல, சில சமயத்துல நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனா சில பேர் இருக்கணும் இவன் தான் என்று சொல்லி கொடுக்கிறார்களும் இருக்கணும் இந்த காலத்துல. அதனால அந்த தர்மராஜாவுக்கு நல்ல பாட்டை கொடுத்திருக்கு. நல்ல தன்மையா எல்லாரோடையும் அன்பாயும் ஆதரவாயும் செய்யக்கூடிய விதமா நல்ல 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 இது கொடுத்திருக்கிறேன் பழக்கம். அது நல்ல. ஆனா வாழ்க்கையில இப்படித்தான் கஷ்டம் வந்திருக்கும் ஸ்ரீலங்காவில. சில பேர் கஷ்டப்பட்டு திருப்பியும் பிரிப்பாங்களே நிற்கிறேன். என்ன தெரியாது, கடவுளே. ஏதோ இப்படி சொல்றது ஆக்களுக்கும் ஒரு நினைப்பூட்டுற மாதிரியும் இருக்கும் சில வேலை. அதுக்கு பொய்ய சொல்லாமல் என்னவோ இருக்க மாட்டேன். ஆனா அந்த கேட்ட ஆக்களும் நல்லவர்கள் என்றபடியாத்தான் இந்த போலீஸ்காரன் எல்லாம் அதோட பற்றி சொல்ல இல்லையே. அது அப்படியே கொஞ்சம் நல்லவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடியா நாங்கள் நல்லதையே நெச்சு நல்லதே செய்வோம் சொல்றேன். நன்றி. அடுத்த வசந்தராஜ் மாஸ்டர். நன்றி, வணக்கம். எங்களுடைய வனா அவர்களுக்கு ஒரு ஜே போட்டு எனது சில கருத்தை சொல்லுகின்றேன். உண்மையிலே அவருக்கு ஜே போடத்தான் வேணும். அவவே ஒரு டைரக்டர் மாதிரி தான் இதுல அவ நடித்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு நடிப்பு. அந்த இரண்டு சொன்னால் இதுவும் ஒரு ஆக்டிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு இது ஒரு பழக இதுங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வயலில் ஒவ்வொரு ஆக்டிங் இது கொண்டிருக்கின்றோம். அவவும் இதுலேயே ஒரு நல்ல ஒரு பணிப்பாளராக, ஒரு படத்தின் ப்ரொடியூசர்
ப்ரொடியூசர்னு சொல்றதை விட படத்தின் பணிப்பாளர்களாக இதில் நல்ல அந்த கதையை எடுத்துக்கொண்டு போன முறை நல்லா இருந்து வடிவாட்சி இருக்கின்றார். ஆனால் இந்த படத்திலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்கின்றது. நானும் தற்செயலாக இந்த நண்பர் ஃபேமிலி வீட்டை வந்து கூட்டிக் கொண்டு போன மட்டும் தான் நானும் அன்றைக்கு போன சண்டே நான் பார்த்திருந்தேன், மதர்ஸ் டே அண்டு. உண்மையிலேயே நான் பார்த்துட்டு அதிர்ந்து போயிருந்தேன். எவ்வளவு சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்பாக, மிகவும் சமாதானத்துக்குரிய படம். எல்லோரும் குடும்பத்தோடு இருந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லோரும் இந்த படத்திலே இருந்து எவ்வளவு அந்த முகபாவனை, அந்த அதுல நடிப்பவர்களுடைய முகபாவனை வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு குடும்பத்துக்குரிய ஒரு அன்பு, பணிவு, பண்பு, பாசம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருந்தது. அதான் எனக்கு மிகவும் பிடிச்சு கொண்டது. அந்த 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 சின்ன ஒரு யங் கேர்ள் வந்து ஆக்ட் பண்ற ஒரு குடும்பத்துல வந்து அவர் அது விரும்புகிற போய் அவருடைய முகபாவனை. சசிகுமார் ஆக்கள் அந்த டைரக்டர் வந்து எனக்கு இந்த படங்களுடைய ஆக்களுடைய பேரான கூட வந்து சொல்றதுக்கு இல்லை, தெரியல. ஆனால் ஒவ்வொருடைய பங்கும் அந்த பங்களிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. மற்றது ஒற்றுமை, வள்ளுவன் சொன்ன அத்தனை நல்ல பண்புகளும் இதுக்குள்ள வந்து அடங்கி இருக்கின்றது இந்த படத்துல பார்க்கின்றவர்களுக்கு. ஆனால் இப்படி ஒரு படங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்தின் சிறப்பு நாங்கள் வந்து அதை நாங்கள் வெளியில கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். என்னென்று சொன்னால் இது மொழிபெயர்ப்புல இந்த படம் என்னை பொறுத்தவரை இந்த படம் சில இடம் வந்து இந்தியாவிலேயே ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் என்று நம்புகின்றேன். என்று சொன்னால் அந்த படத்திலே இருக்கின்ற செய்திகளும் அந்த அமைப்பு முறையும் நல்ல சமானமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருத்தர் அழுது கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை. ஒருத்தர் இவ்வளவு பாடங்களும் படித்து கொண்டு வருகின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி சுருக்கமாக இந்த படம் இருந்தது. மற்றது நாங்கள் உண்மையிலே அறிய வேண்டிய ஒன்று என்னென்று சொன்னால் ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தால், ஏற்கனவே சிவாமகன் சொன்ன மாதிரி தான், ஒற்றுமை இருந்தால் நாங்கள் அத்தனையும் சாய்த்து கொள்ளலாம். மற்றது நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் வந்து இன்னும் வந்து எத்தனையோ படங்கள் வரத்தான் போகின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எந்த படங்களோ எந்த இதில் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வருங்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எண்ணத்தை இட்டு செல்லலாம். எங்களுடைய இனத்துக்கு எண்ணத்தை நாங்கள் நாளைய நாள் முள்ளிவாய்க்கால் தினமாக இருக்கின்றது. அதில் இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரியாலிட்டியோட நாங்கள் வருங்கால சமூகத்தை நாங்கள் வந்து தூக்கி வைக்கக்கூடிய முறையிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரங்கு மூலமாக இன்னும் பல செய்திகள் போய் நல்லதை செய்ய வேண்டும் என்று வேண்டி, ஏனென்று சொன்னால் வருங்காலம் மிக முக்கியம். நாங்கள் வந்து வருங்காலத்தை இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு பிறகு இந்த தமிழினம் இலங்கையிலே எப்படி இருக்கும், எவ்வாறு வாழும் என்று அதை நாங்கள் சிந்தித்து அந்த மக்களுடையும் ஒத்து நாங்கள் அந்த மக்களையும் வெல்ல வேணும். அதான் மிக முக்கியம். எங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ் இது எல்லாம் இந்தியாவிலே இருந்தால் வருகின்றது. அதை மட்டும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்தியா எங்களுடைய சகோதர நாடு, தொப்புள் கொடி உறவு, அதிலே நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் வந்து அவர்கள் வந்து பெரும்பான்மை, நாங்கள் சிறுபான்மை. அந்த பெரும்பான்மையை நாங்கள் மதித்து அந்த பெரும்பான்மையோடு உறவாடி நாங்கள் நல்ல காரியங்களை செய்து எங்களுடைய வடகிழக்கு மக்களை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் வருங்கால சமூகத்தை அங்கு உருவாக்கி, அதே நேரத்திலே அங்கே இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையினத்தோடு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து எங்களுடைய உரிமைகளையும் பெற்று வாழக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை எங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகளுடைய செல்வங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் மினிஸ்டராக இருக்கின்றார்கள். இலங்கை இந்தியா லண்டன், ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு பெண் இப்பொழுது வந்திருக்கின்ற அவங்க ஒரு மினிஸ்டராக இருப்பார் நம்பிக்கையாக. அதே நேரத்தில் கனடாவில் 2 பேர். இது ஒரு பெரிய ஒரு பங்கு. அதுக்காக நாங்கள் எல்லாரையும் விட சிறந்தவர்கள் என்று நாங்கள் எங்களை நாங்கள் அந்த ஆங்காரம் கொள்ளக்கூடாது. நாங்கள் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து இதுக்கு நாங்கள் அனுசரையாளராக இருந்து எரிச்சல் புறாமை இல்லாமல் அனுசரையாளராக இருந்து நல்லதை செய்கிறவர்கள் எல்லோரையும் நாங்கள் போற்ற வேண்டும், அவர்களை நாங்கள் உயர்த்த வேண்டும். இந்த மனுஷனுக்குள்ள பெரிய கொடுமை என்று சொன்ன எரிச்சல். ஒரு சகோதரம் வந்து ஒரு சகோதரம் முன்னேறினாலே தாங்க முடியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாக நல்ல காரியத்தை செய்யக்கூடிய நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். திரும்பவும் ஒரு ஜே போட்டு எங்களுடைய வணக்கங்கள் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வானாஜே மாஸ்டர் அவர்களே. நீங்கள் உங்களுக்கு அந்த கதை சொல்ற டேலண்ட் இருக்கிறபடியே நீங்க வாரமுறை நீங்க ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்தே சொல்லலாம். என்ன ஒரு ஸ்டோரி புக்கை வாசிச்சு இல்லாட்டிக்கு இன்னொரு படம், ஆங்கில படமோ எந்த படம் இருந்தாலும் பார்த்தீங்களா அதுல ஒரு கருத்தை கூடலாம். நீங்க நல்ல படங்கள் எல்லாம் விரும்ப, கொரியன் மூவி எல்லாம் எங்கட படங்கள் மாதிரி இருக்கு. அதே போல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்டுக்கொண்டிருக்க. நடுகளும் வந்து ஒரே மாதிரி வித்தியாசமான தலைப்புகளை விட இப்படி கதைகள் மூலம் இந்த விஷயத்தை சொல்றது நல்லா இருக்கு. நீங்க சொன்ன விஷயம் நாங்கள் இதை படித்த பிறகு நான் இதை பற்றி கொஞ்சம் பார்த்தேன்னா, இதில் வந்து முக்கியமாக சொல்ற வேண்டியன்றது, இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் முதலாக டைரக்ட் பண்ணவர் 24 வயது பையன் ஒரு ஆள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். அதுல இருந்து திறமாக டைரக்ட் பண்ணியிருக்கார். விஷுவல் ஆர்ட்ஸ் படித்தவர்,
லயோலா காலேஜில் படிச்சுட்டு இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. சசிகுமார் வந்து டைரக்ட் பண்ண இல்லை, அவர் ஒரு சுமார் ஆக்டராக தான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறார். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை யாருக்கும் கொடுக்கலாம். என்ன யங்காலோ பெரிய ஆளோன்னு பார்க்காம நல்லாக கிடைக்கும். அடுத்த முறை நீங்க இன்னொரு ஸ்டோரி புக் என்ன வாசிச்சுட்டு அதையும் வந்து நீங்க சொல்லலாம். எத்தனையோ ஸ்டோரி புக்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்னென்றால் வேணுமென்று நான் சிலதுகளை சொல்லுவேன், நீங்க அதில் பார்த்துட்டு சொல்லலாம். இல்லாட்டி படத்தை பார்த்தாலும் அதையும் சொல்லலாம். அப்படி ஒரு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டா அதுக்குள்ள வரலாம். ஆக்களுக்கு நல்லா விளங்கும். வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் வித்தியாசமான பேச்சாளர். அதே போல நீங்களும் இதுல சொல்லி இவரை பார்த்து அதுல இருக்கிற செய்திகளை எங்களுக்கு சொல்லலாம். இப்படி நான் அடுத்ததாக நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். உங்களுக்கு வழக்கம் போல பஞ்சாயத்து மாஸ்டர் ஒரு கையை மூட் பண்ண சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல எல்லோருக்கும் வணக்கம். இன்று வனா மாஸ்டர் கதையை அருமையாக படக்கதை அருமையாக புரிந்த. நான் படம் பார்க்க இல்லை, பிஸியாக ஓடி தெரிஞ்ச வழியே இந்த டைமை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவ பேசின பேச்சிலே எனக்கு படம் ஓரளவு விளங்கி விட்டது. அவ்வளவு தூரம் நல்ல விளப்பமாக எங்களுக்கு எடுத்துரைத்தார். அருமையாக இருந்தது. கருத்துகள் எல்லாருக்கும் தெரியும். தமிழர் பட்ட பாடம், தமிழர் சில இடங்களில் சந்தோஷம், சில இடங்களில் துக்கம் என்று வரைக்குதான் கதை வருகிறதுன்றது தெரிகிறது. நன்றாக இருந்தது. வனமாசருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி உங்களது கருத்துகளுக்கு. இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல தான், நான் நேற்று பின்னேரம் தான் அருந்ததி மாஸ்டருக்கு நான் யோசிச்சு போட்டு கொஞ்ச நாள் வந்து எதுவும் செய்ய முடியாம போச்சே என்ற ஒரு மனத்துல ஆதங்கம் இருந்தது. ஏனென்றா எனக்கு ஒன்று உடல் சுயனம் வந்தது, அடுத்தது கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணப்பட்டுட்டது. அப்ப அருந்ததி மாஸ்டர் கவலையா சொன்ன போது நான் யோசிச்சேன், சதா மாஸ்டரோட இந்த படித்ததில் பிடித்தது தயாரிச்ச நாங்கள். அப்ப நான் அடிஷனலா உண்டு எடுத்து வச்சிருந்தேன், நான் அதை வந்து கதைப்பேன். இடையில தான் யோசிச்சேன், இந்த படத்தை சொன்னால் என்ன நன்றாக இருக்கும். ஆனா அது 2 மணித்தியால படம், அதை சுருக்கிறதா சரியான கஷ்டம். அதோட வீட்டுல விசிட்டர்ஸ் இருந்தாலும் ஏதோ செய்ய வேணும் என்று வாக்கு கொடுத்தபடியால ட்ரை பண்ணினான். அதை பற்றி நல்லா சொன்ன நீங்கள். நான் சொல்ல வருவது என்னன்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், முதலாவது மனிதநேயம். மனிதநேயம் என்பது இருந்தால் நாங்கள் எங்கேயும் வெல்லலாம். அடுத்தது கடவுளின் அருள் நிச்சயம் இருக்கும் மனிதநேயத்தோட நாங்கள் இருக்கைக்குள்ள. அடுத்தது எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் சில நேரங்கள்ல சொன்ன மாதிரி பொய் சொல்லலாம், ஆனால் உண்மையே என்றும் வாழும் என்றத இதுல காட்டிட்டது. அவர் திரும்பி அந்த முதலாளிக்கு, நான் கேரள இல்ல ஸ்ரீலங்கன் என்ற உடனே அவர் உடனே நீ உண்மை சரியாக வெளிப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி அந்த துறப்பை கொடுத்து வேலைக்கு திருப்பி அமர்த்துறார். அடுத்தது வந்து ஸ்ரீலங்கன் சென்றாலே கொஞ்சம் குறைவாத்தான் அவ பாக்குறவே, ஆனா இந்த படம் எங்களை நன்றாகவே உயர்த்தி விட்டது என்றே சொல்ல வேணும். ஏனெண்டா அந்த தியேட்டர்ல வந்து ஒவ்வொரு காலம் அந்த தர்மராசா செய்கிறதுகளுக்கு பலத்த கரகோஷங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். யாரென்று பார்த்தா ஸ்ரீலங்கத்தை விட இந்திய வந்து பார்த்த அவர்கள் தான் கூட அதனை ரசிச்சு கைதட்டி ஆரவரித்து அதை ரசித்தார்கள். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பாச பிணைப்பு, அண்ணன் தங்கச்சிக்குள்ள உறவு. அந்த தங்கச்சிய கொண்டு விட்டுட்டு மைத்துனன் அடிக்கடி போன் பண்ணி எல்லாம் கேட்பார். அது படத்துல கனதரம் அதுகள் வருது, பணம் இருக்கா, தமிழ்ல கதைக்க கூடாது என்று திருப்பி திருப்பி அந்த பிணைப்பு. மற்றது கணவன் மனைவிக்குள்ள உறவு, அந்த வயது போன தம்பதிகள். மற்றது இந்த குடும்பத்துல அவர் குடிச்சிட்டு வந்து எல்லாரும் சண்டை பிடிச்சாலும் பிள்ளைகள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதானத்துக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கிறது. அப்படி கணக்க விஷயங்களை அதுல எடுத்து செல்லக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வீட்டில எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் நாங்கள் அயலவரையும் நேசித்து நடப்போம். அயலவரை நேசித்து நடந்தால் அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள எல்லாரோடையுமே நாங்கள் நன்றாக
சந்தோஷமாக இருப்போம். அப்படி கன விஷயங்கள் இது. அதுதான் எனக்கு கவர்ந்தது. அப்ப நான் எல்லாத்தையும் இதுல எடுத்து சொல்லலாம் என்று நினைத்துத்தான் நான் என்ன மாற்றி இந்த படத்தை பற்றி சுருக்கி சொல்லுவோம் என்று வந்தேன். நான் வாய்ப்புக்கு நன்றி இருந்தது. மிக்க நன்றி. அருமையாகத்தான் நீங்க கூறின. நீங்க அந்த சொல்ற விதத்துல நாங்கள் படம் பார்க்காமலே படம் பார்த்த மாதிரி இருந்தது எல்லாம். மிக்க நன்றி. அறிவித்தல சொல்லுவோம். அடுத்த நாளைக்கு 8:45 மியூசிக் மெடிடேஷன். இந்த 9 மணிக்கு ஷாலினி நடராஜனுடைய பேச்சு இருக்கிறது. அருமையான ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் சொல்ல போறா. அருமையான ஒரு ஜப்பனீஸ் புக் கொண்டு. இந்த ஜப்பனீஸ் புக் பேர் இச்சிகோ இச்சி, ஒரு ஜப்பனீஸ் நேம். அதாவது ஆர்ட் ஆஃப் மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி மூமெண்ட் தி ஜப்பனீஸ் வே. அருமையான புத்தகம். பார்ட் 1 2-3 மாதத்துக்கு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பேருந்து 11 மணிக்கு கிரிஜாராஜன் ராஜனுடைய ஓஷோவின் போதனைகள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு கனிபாலன் அவர்கள் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபார் பேலன்ஸ்ட் லைஃப். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமையும் தியானத்தின் ஒரு முதலாவது தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வருவார்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த அறிவித்தலை நிறைவு செய்கின்ற இப்பொழுது வசந்தராஜ் மாஸ்டர் அவர்கள் பேசுவார்கள். இன்னும் ஒரு கருத்தோண்டு நீங்கள் இப்ப ஸ்ரீயண்ணா சொல்றது நான் கேட்டுக்கொண்டு வந்தேன். அவர் லோயலா குளிச்சுன்னு சொல்ற பொழுது எனது இதயம் சும்மா ஒரு சந்தோஷத்தில் துள்ளியது. இரண்டு சொன்னா நான் லோயலா குளிச் ஓல்ட் பாய். அங்கே வந்து சரியான ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நல்ல ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் தான் அங்கே ஒவ்வொரு கல்வி புகட்டுதலும் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரியான கட்டுப்பாடாக. அதாவது நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நான் லோயலாவிலே முந்தி படிக்கின்ற பொழுது என்னுடைய பேட்ச்மேட் கருணாநிதி மாறன் ஒருக்கா எங்களுக்கு அவ்வளவு ஸ்ரீலங்கன்ஸ்ன்னு சொன்னால் அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது அந்த காலம். அவ்வளோ ஸ்ரீலங்கன்ஸ்னான்னு சொல்லி எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ்னு சொல்லி அவ்வளவு அன்பாக இருப்பார்கள். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் மாறி கடைசியா எங்களை ஓரளவுக்கு மதியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது ஒரு துன்பியல் சம்பவத்தால. அப்பதான் நான் யோசித்தேன், நாங்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சிறுபான்மை இனம். நாங்கள் எங்களுக்குள்ளே பல திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமைகளை நாங்கள் பாதுகாத்து ஆங்காரத்தை விட்டொழித்து நாங்கள் எங்களுடைய செய்திகளை கட்டாயம் கொண்டு போக வேண்டும். அதுக்கு தடையா இருப்பது ஆங்காரம். அடுத்தது எரிச்சல். இவர் சொல்லவோ என்ன விட இவர் சொல்லவோ. சில பேருக்கு நல்லது சொன்னா கேளாது. அது நானும் தான். நல்லது சொன்னா கேளாது. நானே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க மாட்டோம். கெட்டதில் சொன்னா டப்புன்னு கேட்குது காது டப்புட்டு. அதுலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களோட மனச்சாட்சியை தட்டி பார்த்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு அனுசரியாளராக வருங்கால சமூகத்தை இதே மாதிரி படங்களை பல கொண்டு வந்தால் சிங்களவர்களுடைய பல நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இதயங்கள் கூட உணரக்கூடிய முறையிலே மனித நேயத்தின் அடிப்படையிலே இன்னும் பல கதைகள் எல்லாரிடையும் பல கதைகள் இருக்கின்றது. அந்த கதைகளை நாங்கள் கோபங்களாக மாத்தாமல் அன்பின் அடிப்படையிலே நாங்கள் மாற்றி இன்னும் பல படங்கள் பெறத்தான் வேணும். பல திறமசாலிகள் இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். இங்கே இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு திறமசாலிகள். இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு அனுசரியாளர்களாக இருந்து வருங்கால சமூகத்தை இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம். நாங்கள் வெளியே இருக்கிற ஒவ்வொருவரும் கடைசி ஒரு 25 வருஷம் 40 வருஷம் சொல்லுவோமே, இவ்வளவு காரியம் செய்யலாம். ஆனால் நாங்கள் அதை வருங்கால சமூகத்தை நாங்கள் கட்டி காப்பவர்களாக எங்களோட பிள்ளைகள் இன்னும் பெறப்போறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள், பெறப்போகிறார்கள். வீட்டுக்கு 5 டாக்டர்ஸ். அப்போ எவ்வளவு வீட்டிலே ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செல்வங்கள் எல்லாம் வடகிழக்குல போய் சேருமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்றைய எங்களுக்காக இருந்த 40,000 இளைஞர்கள் நெச்சு பார்க்கின்ற பொழுது அங்க போய் சேருமா? நாங்கள் சேருவதற்கு நாங்கள் வரம்பு கட்டுவோமா? அதுக்குரிய பாதைகளை நாங்கள் திறந்து விடுவோமா? அல்லாட்டா நாங்கள் இதற்கு எப்படி செய்யலாம் என்று இறைவன்கிட்ட நாங்கள் எல்லாருக்கும் ஒரே இறைவன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கோ. கிறிஸ்தவனுக்கு ஒரு இறைவன், ஹிந்துவுக்கு ஒரு இறைவன், முஸ்லீமுக்கு ஒரு இறைவன் இல்லை. அதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு அந்த சத்தியத்தை உலகத்தை கொடுத்த நான் அதான் 3 பேரும் அடிக்கடி ஞாபகத்தை சொல்லுவேன். ஜீசஸ், புத்தர், வள்ளுவன். 3 பேரையும் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் யார் தான் மறந்தாங்க. இவர்கள் 3 பேரும் என்னுடைய சூப்பர் ஃபேன்ஸ், சூப்பர் ஆக்டர்ஸ் என்னுடைய இந்த உலகத்தில். இந்த 3 பேரையும் நான் தலைவணங்கி இப்படிப்பட்ட சமூகத்தை நாங்கள் உருவாக்கி நாங்கள் இருக்கிற காலத்திலே நாங்கள் இதை ஒரு நல்ல ஒரு ஒளியின் பிள்ளைகளாக, உப்பை போட்டு ருசி ஊட்டுவர்களாக, மற்றவர்களுக்கு சமானத்தை கொடுப்பவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக நாங்கள் சிங்களவர்களே இணைத்து சிங்களவர் உணர வேண்டும். நேரத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி கூறி சந்தோஷம்.
இதில் நீங்கள் கேட்டதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நன்றி கூறி மீண்டும் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து நாங்கள் வாழுவோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.